மக வல்லரக்க 5 வயது அறியாத பிராயம் ஐயா. அதே நேரம் அறியாத பிராயத்துல நம்ம மக ஒரு மக வல்லரக்க பாலக அறியும் இஞ்சுவடியா அறிந்து படிக்கணும். மாதாபிதா இஞ்சுவடி மறக்காம படிக்கணும். அதே நேரம் ஐயா வல்லரக்கனாகிய பாலக அறிவுள்ளு படிக்க வேண்டும் என்று குலகுருவை கோட்டைக்கு வரவழைத்தான். எப்பா ஏ குலகுருவ எம்மகன் ஒரு மகன் வல்லரக்க பாலகன் அவன் அறியும் இஞ்சுவடி அறிந்து படிக்கணும். மாதாபிதா இஞ்சுவடி மறக்காம படிக்கணும். அவன் நீதான் அவனுக்கு குலகுருவுக்கு நிறநாள் இழந்து வைத்தான். தேங்காவளம் கொண்டு வைத்தான். குரு தட்சணையெல்லாம் எடுத்து வைத்தான். எப்பா அறியும் இஞ்சுவடிய என் மகனுக்கு அறிந்து சொல்லிவிடான்னா பாலகனை பக்கத்தில் அமர வைத்தான். எப்பா நான் சொல்லும்படியே சொல்லணும் சொல்லுதான். ஆனா வண்ணா ஈனாயி ஊனாவு வண்ணாயேனா ஆனா வண்ணா ஈனாயி ஊனாவு வண்ணாயேனா ஏ அண்ணாய் அண்ணா வானாவோ ஏ அண்ணாய் வானாவோ வண்ணா அவ்வண்ணா கேனா காணாகவன் கீனாகி குணாகுவன் கீனா காணாகவன் கீனாகி குணாகுவன் கீனா கேயண்ணா கையண்ணா குணாகு கேயண்ணா கை குணாகு கவ்வண்ணாயி மகனாய் வல்லரக்க பாலக அறியும் இஞ்சுவடி அறிந்து படித்தான். மாதாவிதா இஞ்சுவடி மறக்காம படித்த மகனானவன் 4 வேதம் 6 சாஸ்திரம் 12 கலைக்கானம் 103 தத்துவம் அத்தனை அறிந்த மகனானவன் இன்னும் சில வித்தைகளை அறிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அடே அம்பு சண்டா சிலம்புத்தோர் ஆணையத்தான் குதிரைய ஆணையத்தான் அழகணிந்த தொழில் படித்தான் வல்லரக்க பாலகன் கூடு விட்டு கூடுவாய் கூடு விட்டு குளத்தொழில் பாட உண்டு
அறியாத தொழிலும் இல்ல படியாத 12 வயதால் பலகணக்கும் தான்படி அருமமக வல்லர அன்னைக்கு நாளை 16 வயதால் 16 பருவ உள்ள நாளாச்சு. மக வல்லரக்க பருவ உள்ள நாளையில எட்டி பாஞ்சானானா பாயுவான பாஞ்சானானா பாஞ்சானானா அறியாத தொழிலும் இல்ல அறியாத வித்தை இல்ல பாராத கல்வி இல்ல அத்தனையும் அறிந்தம் அவன் பருவம் உள்ள நாளையில மனதுல நினைக்கான இந்த 56 தியாசத்தையும் ஐயா தியாசத்தை நாம பட்டம் கட்டி வாழணுமே. அப்ப நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு சிறந்த நாடு பாலு போல பூச்சொலியும் பல ஊர் மந்தண்ணில் வாழும். பல ஊர் நகரதில ஆண்டு வரும் கனவாங்கள் தேவர் குல வம்முசத் அவதரித்த மன்னர்தான் அருமையுள்ள கனவான் கண்ணன் என்ற தேவரையோ கண்ணன் தேவரையா பனையடியான் கோமரமா அருமையுள்ள கனவாங்கள் எந்த எனக்கு தமையந்தான் அள்ளி பணம் தந்ததா அவர்களோட வீடியெல்லாம் பனையடியாறுலால் ஐயா பனையடியாறுலால் பால் பானம் பொங்கும் ஐயா மகன் வல்லரக்க அன்னைக்கு நாளை அப்பா அப்பா கேளைய உனக்கு இப்ப வயதாச்சு சாவ போற நாளாச்சு வீடு ஒன்ன போவாங்க காடு ஒன்ன வாவாங்க எலும்புக்கும் தோளுக்கும் எந்த வித சொந்தமில் உங்க மகன் அரக்கனுக்கு எனக்கு பருவகாலம் வந்துடு. இப்போ 56 தேசத்தை பட்டம் கட்டி பார்க்கணும் பட்டம் கட்டி தாருமை என்று தான் சொல்லும்பா. ஏடா ஐயா கேளைய ஏ அப்பா இந்த நாடு எல்லாம் உனக்கு தானடா இந்த நகரம் எல்லாம் உனக்கு தானே
இந்த அரச வட்டம் உனக்கு தானப்பா. எப்பா இந்த அதிகாரமும் நாளைக்கு உனக்கு தான். ஆமா வேற என்னடா, கால நேரம் வரட்டும்டா, உனக்கு பட்டம் கட்டி தாரண்டா. அப்பா அப்பாங்க கூட ஏடாங்காத, 100 நாளும் குறைச்சி கூட கேட்காத. அப்படி அப்பா அப்பாவே வை, தண்ணிக்குள்ள முக்கு காலையில. அதே நேரம் இருந்தா கொடானிக்கிட்டலாம் வீடு கலக்கணிக்கு அள்ளி விடு. தெரியாது தானே, ஆள் வேண்டாம் ஆள் வேண்டாம் 5 பேர் போறாதா. மகுடவாத்திய கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரவோ. மகுடவாத்திய குழுவினர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டி அழைக்கப்படுகிறது. மகுடவாத்திய கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரவோ. அதே நேரம் கால நேரம் வரும்போது உனக்கு பட்டம் கட்டி தரோம்னா. அப்பா இப்ப பட்டம் எனக்கு வேணும். பட்டம் கட்டி தரல உன் அரண்மனையில நான் வாழ மாட்டேன், உன் கோட்டையில இருக்க மாட்டேன், என் உயிர் வச்சு வாழவே மாட்டோம்னா. உனக்கு பட்டம் கட்டணுமானா கல்யாணத்தை முடிச்சா தானே பட்டம் கட்ட முடியும். கல்யாணம் முடிக்க முன்ன எங்க பட்டம் கட்ட. ஏப்பா அப்படி உண்டானா எனக்கு இப்பவுமே கல்யாணத்தை முடிங்க. ஏ இப்ப பொண்ணு எங்க போய் தாட தாட அதே நேரம் அவன் அரக்க என்ன சொல்றான், எப்பா வீமன் நினைச்சா விடிய காலம், சமத்தை நினைச்சா சாமம் போல கல்யாணம். நான் நினைச்சோம்னா இனிவன் அப்பமே கல்யாணம். ஆமா பார்த்தா அதே நேரம் அருமை மகனுக்கு ஐயா நம்ம மகன் ஒரு மகன் ஆத்திர புத்தியால அறிவளர்ந்து போவானோ. ஏன் நல்ல நாளா பார்க்கல, ராசி போல அறியல. வெள்ளிக்கிழமை அஷ்டமி நவமி அதுலயும் திருவோண நட்சத்திரம் ஒரு வனமாக்கிடுவான. அப்பேற்பட்ட தினத்துல அரும மகன் அரக்கனுக்கு காலையில கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த 56 தேசத்தையும் அவனுக்கு பட்டம் கட்டி வைக்க போறோம்யா. பட்டம் கட்ட போறோம்னு 56 தேசத்துக்கு அடித்தாம் பரயோசம். அவன் பரயோச சத்தம் கேட்டு 56 தேசத்து மன்னர்கள் எல்லாம் ஆணை மேல வாரவர்கள் ஆணையில, குதிரை மேல வாரவன் குதிரையில வேற எதுல வருவான், சைக்கிள் வருவான், மோட்டார்ல வருவான், ஒட்டகத்துல வருவான். ஆமா ஆமா பறைவாச காதல் காட்டு 56 மன்னர்கள் ஆன சேன அரமனைக்கு வாரா. அரமனையில் வந்தல்லவோ அரும மகனானே வேறும் பாக்கு மரம் கொண்டு வந்து இந்த பந்தலது அலங்கரித்தான். தென்னை மரம் கொண்டு வந்து அந்த தெருவை எல்லாம் அலங்கரிக்க வன்னி மரம் தான் வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தான். வாழைத்தண்டு டீப்பு கட்டி அத வகை வகையா அலங்கரித்து கொட்டையம் பந்தல் கேளம் ஐயா பந்தல் கேளாம், அதுல கொலவாழை தொங்கல் கேளாம், அதுல கொலவாழை தொங்கல் கேளாம்.
அவன் அரும மகனான வேணும் அழகுடனே இருக்கும் போது என்னை என்னோகிறான் தாய் மாமா மகளை பெண்ணை அழைச்சு கொண்டு வந்தாச்சு. ஏயா பெண்ணை அழைச்சு கொண்டு வந்து மணமேடையில அமர வச்சாச்சு. மணமேடையில இருந்து அவன் கையால அவனுக்கு தாலி கட்டுனா. ஏன் மாலை மாத்துதான் மணக்கோலம் சுத்தல. ஏன் அவசரம்? ஏ பட்டம் கட்டணும்ல கூட கையை பிடிச்சு சுத்திக்கிட்டே இருக்குவா. அப்பப்பா பட்டம் தான் கட்டணும் முதல்ல. அவ என்னதான் அங்க ஆன ஒன்ன அலங்கரித்தா ஆன மேல அமர வைத்தா பட்டு நல்ல குடை பிடிக்க பவள பாசித்துவாளில் போட்டான் அந்த அம்பூரத்தை கைப்பிடிக்க அப்பாவோட தலையதில இருந்த ஒரு கிரீடம் ஒண்ணு அரக்கன் தலை எடுத்து வைத்தான். மகன வல்லரக்கா நாடு எல்லாம் உனக்கு தாண்டா, இந்த நகரம் எல்லாம் ஓ பொறுப்பு. நீ 56 தேசத்தையும் அரசு ஆட்சி செய்து வா. எம்மகனை கேளு அப்பா, இன்னைக்கு நாளையில ஏடா ஐயா எம்மகனே இதுவரைக்கும் அரக்கனப்பா இன்னையில இருந்துதான் வல்லரக்க ராசமண்ணு மகுடவாத்திய குழுவினர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரவோ. மகுடவாத்திய கலைஞர்கள் கோவிலுக்கு வரவோ. மகுடம் மேளம் எல்லாம் வரவங்க. மகுடவாத்திய கலைஞர்களும் மேளவாத்திய குழுவினர்களோ உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டி அழைக்கப்படுகிறது. அடே அரும மகனான வேணும் அன்னைக்கு நாளைக்கு 56 தேசத்தை 56 அவன் பட்டம் கட்டி ஆண்டு வாரான். அரும மகனான வேணும் அன்னைக்கு நாளையில பட்டம் கட்டி வாழும் போது என்னோகிறான் அன்னைக்கு பார்த்துட்டான வல்லரக்க ராச்சுதேனோ அழகுடனே இருக்கான. தானதான் இருக்கும் போது அன்னைக்கு நாளையில 56 தேசத்தையும் 6 ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஐயா மணியும் கட்டி ஆண்டு வாரம் வல்லரக்க ஆண்டு வரும் நாளையில நேர்மையோடு வாழும் போது அரக்கனோட ஆட்சியில
மும்மாரி மலை பொழிந்து ஐயா மலை பொழிந்து வருடம் முப்பூவு நெல் விளையும் முப்பூவு விளையும் போது 56 மன்னர்களும் அரக்கனுக்கு அடிபணிந்து அவதி கொண்டு கொடுப்பார்களா கப்பம் கொண்டு கொடுப்பார்களா கையை கட்டி வணங்குவாரா பகுதி கொண்டு கொடுப்பார்களா கொடுப்பார்களா பணிஞ்சும் எல்லாம் நடப்பார்களா ஐம்பத்தாறு மன்னர்களும் அன்னைக்கு நாளையில 56 தேசத்து அரசர்களும் அந்த வல்லரக்கனாகிய ராட்சதன் அது 6ல் ஒரு கடமையும் வாங்கி அரசாட்சி செய்யும் நிலையில் ஏயா நீதி நேர்மையோடுலாம் ஆண்டு வாரான். அப்ப மாதம் மும்மாரி மழை பொழிந்திருக்கலாம். நீதி நேர்மைக்கு தகுந்தால மழை பொழிந்திருக்கு. மும்மாரி மழை யாருக்கெல்லாம் பொழிஞ்சிச்சியா? யாருக்கு ஐயா? அதான் பாருங்க, என்ன அன்று ஒரு காலம் சரி மணி நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மலை. யாரு? மன்னனுக்கு ஒரு மலை. அதே நேரம் வேதம் சொல்லக்கூடிய வேதியர் அந்தன பிராமணர்களுக்காக ஒரு மலை. ஆமா, அதோடு மாதர் கற்புடைய மங்கையர்கள். மாத கற்புடைய மங்கைனா நம்மள 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தாலையா? நம்மள பெற்றெடுத்த மாதா. அந்த தாய்மார்களுக்காக ஒரு மலை. அந்த காலம் மும்மாரி மழை பொழிந்து மாதம் 3 மலையா? மாதம் 3 மழை பொழிந்ததுன்னா அப்ப எப்படி இருக்கும் அந்த நாடு? வரும்போது பாத்தியா, அந்த பரமும் இந்த பரமும் செல்வம் விளைஞ்சு கிடக்கத. அதே நேரம் அடி மாதம் 3 பழம் விளையும் போது வருடம் 30ஆகவே நெல் விளைந்தது. ஆமா, அடி 30ஆக நெல் விளையும் போது இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லோரும் அந்த வல்லரக்கனாகிய ராட்சதனுக்கு 6லே ஒரு கடமை. 6ல் ஒரு கடமைனா என்ன? 6 கோட்டை வயக்காட்டுல விளைஞ்சேன்னா 1 கோட்டை மாத்திரம் தான் அரசனுக்கு கொடுக்கணும். பாக்கி பூரா சம்சாரிக்குதாமியா. வரப்போட்டனா உழுதான், அந்த மரத்தை அடிச்சான், உரத்தை போட்டான், அறுத்தான், ஜமந்தான், அழுனான், நெல்லை வீட்டுக்குள்ள கொண்டு போட்டான். 6ல் ஒரு கடமையை அரக்கனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து அவர்கள் எல்லோரும் ஒப்படைத்தார். சம்சாரி வீட்டுக்கு நெல் போகும்னா அரக்கன் வீட்டுக்கு போயிரும். ஐயா கொடுக்க என்ன இது? கொடுத்துட்டு போண்டேனா 6ல் ஒரு கடமை கொடுக்க என்ன செய்யுது? 6 பொண்ணு கொடுத்தா என்ன செய்யுது? ஒன்னும் குறைவு. பூமியை கொடுக்காமலா? ஆமா, ஒண்ணுதானே தரையோ. அடிச்சிட்டீங்களா? 3 அடிச்சிட்டீங்களா? நாளைக்கு ஒண்ணு தாருங்க. வேண்டாம் சாமி, நல்லா இருக்கியா? என்னதான் என்ன பாடுபட்டிருக்கேன்னா தாராக்கோழி போன மாதிரி போத. தாராக்கோழி வைக்கும்போது கொண்டா கொண்டா நினைச்சு நம்ம சிரிக்கதான் செய்யணும். அப்பாடி தாங்காது. அவன் தான் போட்டு திறக்குமா? வேண்டாம் நெஞ்சு கட்டுக்கெல்லாம் திறந்துட்டோம். பிடிக்க மாட்டேங்க. ஆமா, கொலை கருவாடு வேணுங்க நாக்கு. 56 மன்னர்களும்
அவதி கொண்டு கொடுக்கார அடிவணிந்து வணங்குதா பகுதி கொண்டு கொடுக்கார் பணிஞ்சு மக்க நடக்குதா அப்ப யுத்தம் கொண்டி கொடுப்பார் இடிவணிந்து கப்பங்கொண்டி கையை கட்டி வணங்குதா ஐம்பத்தாறு மன்னர்களும் அழகாக இருக்கும் போது வல்லரக்கராச்சுதனும் நேர்மையோடு வாழும் போது மனதில் நினைக்கான நாமலுக்கு எதிராளி இந்த நாட்டுக்குள்ள யாரு உண்டா இந்த அரக்கனுக்கு எதிராளி இந்த அவனியில யாரும் உண்டா என்றுதான் நினைச்சிட்டானே மமதை அது வந்துடுத மமதை அது வார போது அவன் நீதிய மறக்கான ஐயா மறக்கான் அப்ப நேர்மையாயக்கான அவன் நேர்மையாய தல்லவோ வல்லரக்கனாயர் அச்சுதன் நீதிய மறக்கான் நேர்மைய அயக்கான் என்னங்க நம்மளுக்கு எதிராளி நாட்டுக்குள்ள யாரும் உண்டா 56 தேசத்தில் அரக்கனுக்கு எதிராளி ஒன்றும் உண்டா ஏயா மனதில் இடம் கொண்டு நீதியை மறந்து நேர்மை அயத்தா என்னதா முதலாவது 56 தேசத்திலும் இருக்கக்கூடிய சிவதலங்கள் அத்தனையும் இழுத்து மூடணும் சிவதலமா இருந்தாலும் சரி அம்மா கோயிலா இருந்தாலும் சரி ஐயா பிள்ளையார் கோயிலா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு கடவுளே நான் தான் இதே நேரம் சிவனே நான் தான் பாடி அளக்கக்கூடிய பாரம்பரிய நான் தானடா அடக்க இழுத்து போட்டுட்டான் அது மட்டுமா கொடுங்கோல் ஆட்சியை குவலயத்திலே வகுக்கான் கொடுங்கோல் ஆட்சினா என்ன சர்வாதிகார ஆட்சி சர்வாதிகார ஆட்சினா தான் வச்சதுதான் சட்டம் போட்டதுதான் ஆமா அப்போ இன்னைதான் அந்த வல்லரக்கனாகிய ராட்சதன் மனதிலே என்னகிறான் என்னானாலும் சரி இதே நேரம் பூமியிலே மாசலிட்டா 6 கோட்டை தவசம் கண்டா 5 கோட்டை அரசனுக்கு வேணும் 1 கோட்டை தான் சம்சாரிக்கின்ற அரக்கன் சொன்ன சொல்ல மறுக்க முடியுமா எதிர்த்து பேச முடியுமா ஐயா 56 மன்னர்களும் அந்த அரக்கனுடைய சொல்ல கேட்டு மறுக்க முடியாம அப்ப என்னதான் வாய் பேசல மௌனமா இருக்கான் அப்ப யாரு நினைக்க ஆண்டவா சங்கரா சதாசிவா காத காதா காத கண்டா திருநீலகண்டா கரை கண்டனே ஆதி கையிலே ஆளக்கூடிய ஆண்டவா பகவானே எங்களை எல்லாம் காக்கக்கூடிய சிவனாரே ஆண்டவன பகவான பகவான்
பகவான மனதில் நினைக்கார தானை தன்னா தனனை தன்னா தனனை தன்னா எப்பா தந்தனை தாந்தனை தன்னா தனனை தன்னா அப்பா வல்லரக ராஜோதனோ ராஜோதனோ அவன் நேர்மையதாயத்துட்டானே ஆயத்துட்டானே நீதியத்தான் மறந்துட்டான நேர்மையதாயத்து கொடுங்கோலை ஆட்சியிட்டான் அவன் கோவலயத்தில் வவுத்துட்டான வவுத்துட்டான் அப்ப வல்லரக ராஜோதனோ தானே அங்க வகுக்கும் போது அவன் மமதை அதே நேரம் வாங்கி வளர்ந்துருக்கு. வளர்ந்து கொண்டே இருக்கிற மமதை கொண்டான் அரக்கனுடைய முகமதை வாங்கி வளர்ந்ததுன்னா என்ன என்ன ஆதி கைலாசத்தை போய் முட்டுது. அப்பா மமதை இருக்கிறான் மமதை இருக்கிறான். அரக்கன் மமதையை யார் அறிந்தா? யார் யார் சுவாமி? ஆதி கைலையில ஆண்டவனை அறிந்தார். அறிந்தார் ஆண்டவனை அறிந்து ஆமா ஆகா இந்த அரக்கனுக்கு மமதெல்லாம் கூடுதல் இருக்கு. இருக்க இவன் அகத்தை அழிக்கணுமே. ஆமா ஆமா ஐயா அவன் அகத்தை அழிக்கணும் என்று யார் அழைக்கின்றார்? யார் அழைக்கிறார்? மாயவனாகிய மகாவிஷ்ணு என் பெருமாள் கோபால கண்ணன். ஆமா சாப்பிடுங்க ஐயா என் பெருமாள் கோபால கண்ணனை ஐதுனா ரவாவி ஐயா இந்த அரக்கன் செய்யக்கூடிய அகம் கொஞ்சமா நெஞ்சமா அப்பா வாங்கி வளர்ந்துட்டது. மாமதைய அழிக்கணும். ஆமா ஆமா அவன் மாமதைய அழிக்கணுமானா என்ன செய்வோம்? என்ன செய்ய ஏது செய்ய? ஏயா அவன் மாமதைய அழிக்கணுமானா உம்மாலையும் முடியாது, அது என்னாலையும் முடியாதுயா. அது யாராலையும் முடியாது. அது நடக்குமா? அப்பாடி அது நடக்காது. பல்ல கடிச்சாலும் நடக்காது. அதே நேரம் மாயவனாகிய மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு? அவன் அகத்தை அழிக்கணுமானா
வரணன் ஒருவனாலத்தான் முடியும். அப்பா வரண பகவானால முடியும். ஐயா என்ன வரணன் என்ன செய்யணும்? என்ன செய்ய? 56 தேசத்திலும் சரி ஐயா 12 வருட காலம் பருவம் மழை பொழியக்கூடாது. மழை பொழியக்கூடாதா? பருவமழை பொழியாம இருந்தா தான் அரக்கனுடைய அகம் அடிக்குங்க. அப்பா ஒரு வருஷம் தண்ணி இல்லைனாலே தண்ணி தண்ணி தண்ணின்னு அங்கே இங்கே அலையுதவையா. 12 வருட காலம் தண்ணி இல்லைனா என்னத்துக்கே ஆகும்? 6 மாத காலம் மழை இல்லைன்னா நம்மளுக்கு இது என்ன ஆகுது? அப்பா நம்மளால தாங்க முடியாத வெயில் வேனல் வெக்க தண்ணி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணி இல்ல நீர் இல்லைன்னா மனுஷன் இல்ல, ஒன்னும் செய்ய முடியாது. ஆமா எல்லாமே தண்ணி தான். தண்ணீர் தண்ணீர் ஐயா. ஆமா அதே நேரம் ஆமா 56 தேசத்திலும் ஆமா அவன் பருவமழை பொழியக்கூடாதுன்னு சொல்லவும் அவன் ஆண்டவன் நினைத்தாரு. யார் அழைத்தாரு? உடனே வரணனை தான் கூப்பிடுதான். ஏடா ஐயா வரணதே எந்த நாட்டில் பொழிந்துட்டார்? அரக்கனுட நாட்டில் 12 வருட காலம் 12 பருவமழை பொழிய வேண்டாம். உடனே ஆட்டு மீனும் ஜம்மது அரக்கனுட நாட்டில் 12 வருட காலம் 12 பணிகள் கூட பொழியலைய. பணிகள் அதே பொழியாம 56 தேசத்திலும் எப்படிக்கு இருக்குகிறான். ஐயா குடிக்க கூட தண்ணி இல்ல, மாடு கரும்ப காரடும் இல்ல. 56 தேசத்திலும் ஐயா தேசத்திலும் கொடிய பஞ்சம் வந்துடுத. தேசத்திலோ பருவமழை பொழியாமல் 56 மன்னர்களோ ஏயா பருவமழை பொழியாம அதே நேரம் கையில காசு கிடையாது, கடன் கொடுப்பாரு யாரும் கிடையாது. பொண்ணும் பாச்சு பொருளும் பாச்சு மண்ணும் பாச்சு மனையும் பாச்சு அப்படி இருக்காங்க. 56 மன்னர்களும் 12 வருடம் மழை இல்ல. ஒரு வருடம் 2 வருடம் 12 வருடம் இருக்கான். எப்படி இருக்கா? பொண்ணு இழந்தான் பொருள் இழந்தான் பொண்ணு பொருள் இழந்தான் மண் இழந்தான் மனை இழந்தான் மண் இழந்தான் ஆடு இழந்தார் மாடு இழந்தார் வாவி ஆடுக்கும் மெத்த வீடு இழந்தார் குடிக்க கூட தண்ணி இல்ல, நீர் இல்ல. மாடு கரும்ப கரடும் இல்ல, பொண்ணும் பாச்சு பொருளும் பாச்சு மண்ணும் பாச்சு மனையும் பாச்சு 56 தேசத்திலும் 56 தேசத்திலும் தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்துடுத வந்துடு.
இருக்குகிறான் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆளனையே தோத்த பஞ்சம் வழக்கதும் உருண்ட பஞ்சம் உடையவனை தோத்த பஞ்சம் மரக்கால உருண்ட பஞ்சம் மரக்கால உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் மன்னவனை தோத்த பஞ்சம் தோத்த பஞ்சம் ஐம்பத்தாறு தேசத்தில் அன்னைக்கு நாளை அரும மகனானவ தானே தான் இருக்கும் போது அன்னைக்கு நாளை அரும மகன் என்ன செய் எவ்விதமா இருக்கு அன்னைக்கு நாளை பார்த்துட்டாரே அது நேரம் ரெண்டு இருக்கும் போது எப்படிக்கு இருக்கும் போது என்ன 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 அரும மகனானவன் அழகாக இருக்கும் போது வல்லரக ராஜதன் வல்லரக கணக்கெடுத்து பார்க்க ஐம்பத்தாறு தேசத்திலும் அரும மகனான வேணும் கணக்கெடுத்து பார்க்க ஐயா 12 வருடம் பருவமழை பொழியாம கொடிய பஞ்சத்தோட இருக்கும்போது அந்த வல்லரக்க அவ அன்னைக்கு தான் கணக்கெடுத்து பார்க்கான் கணக்கெடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது 12 வருடம் 56 தேசத்து சிற்ற அரசர்கள் எல்லோரும் அரக்கனுக்கு அவதி பணம் கொடுக்கல அவனை அடிபணிந்து வணங்கல கப்பம் கொடுக்கல கையை கட்டி வணங்கல அப்ப பார்த்தா அதே நேரம் ஐயா 56 தேசத்து மன்னர்கள் எல்லாம் மந்திரி அவதி பணம் கொடுக்காம இருக்கானடா நீ என்னடா செய்த ஐயா 12 வருடம் பருவமழை பொழியல அதனால அவதி பணம் வாங்க போகலன்னா அடவாவி அவதி பணம் வாங்க போகலையா பார்த்தா அதே நேரம் வல்லரக்கனாகிய ராட்சதன் சொல்லும் போது சொன்ன சொல்ல மறுக்க முடியுமா மன்னன் சொல்லுக்கு மறுவார்த்தம் உண்டா அப்போ மந்திரி எல்லாம் அப்ப அவதி பணம் வாங்க வாரான் ஒருத்தனா வரான் 2 பேரா வரான் ஒருத்தர் 2 பேரா பணம் என்னைவா அவன் இருக்க பஞ்சத்துல ஒன்னே ஆவசியத்து நடந்துருவான் அதே நேரம் அருமம் ஆனானவன் 1000 பேர் வராமியா 1000 பேர் வரா மந்திரி தலையாரி பிரதிநிதி மந்திரி கணக்க எழுத்த கலெக்டர் எல்லாரும் வராங்க ஆமா ஆமா சின்ன தலையாரி பெரிய தலையாரி எல்லாரும் வராங்க ஆலங்குளத்துக்கு விவோனாச்சியும் வராவ 1000 கொண்டுக்கிட்டு
அதே நேரம் 56 தேசத்துக்கும் அவதி பணம் வாங்க எப்படி வரா ஐயா ஆன ஒன்னால அலங்கரித்தான் அன்னைக்கு நாளை அசையாத மணியும் கட்டி 56 தேசத்துக்கும் 56 அவதி பணம் வாங்க வாராம். அப்ப ஆன வரும் பின்னால ஆன வரும் ஆன மணி ஓசம் முன்னால அவன் நாட்டுக்குள்ள கேக்குதை மணி வாச காதல்கள் 56 மன்னர்கள் அப்பமே சொல்லுதான் ஐயோ அணியாய் அரக்கனுட மணிவாள் அவனியில கேக்குதை அரக்கை இங்க வருவான் அவதி பணம் கேப்பான் என்றதொரு எண்ணம் கொண்டு 56 மன்னர்கள் 56 அப்ப கவலையோட இருக்கான். அவன் மந்திரிய பார்த்துட்டான ஏடா ஐயா மந்திரிய எங்கிருந்து இங்கு வந்த இங்கு வந்த விவரம் என்ன அதை என்னிடத்தில் சொல்லு அப்பா. ஐயாவை கேளுங்கள நீங்க 12 வருட காலம் பகுதி பணம் கொடுக்கலைய எனக்கு அவதி பணம் கொடுக்கலைய எனக்கு கப்பம் கண்டு கெட்டலைய அதனால கேளு அப்பா. அரும நல்ல மகன்தான அவதி பணம் வாங்கத்தானே வாங்கத்தானே ஆன மேல வந்த ஐயா ஆன மேல அப்பங்காதுல கேட்டுட்டான் ஐயாவே மந்திரிய எந்தனுட வார்த்தைக இன்னைக்கு நாளை ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல கையில காசும் இல்ல எப்பா என் மந்திரி 12 வருடம் பருவமழை பொழியல கையில காசு கிடையாது இருக்கதெல்லாம் வித்து தின்னாச்சு ஐயா எனக்கு கடன் கொடுப்பாரு யாரும் கிடையாது நான் எங்க இருந்து கொடுக்க ஏப்பா என்ன செய்வே அது செய்வியோ சரி ஐயா ஐயா என்ன பொண்டாட்டிட்டேன் அதெல்லாம் போயிடுதியா அடவுக்கு போயிடுதியா முத்தூட்டு பேங்கில் போய் இருக்கியா அதுவும் அது பாண்டியம் அங்கே போயிடுது அது வந்து ஸ்டேட் பேங்க்ல இருக்கு பத்திரமா ஒழுக்கரப்பட்டிக்குள்ள ஆமா மோதிரம் வந்து அடகுல இருக்கியா காதே குத்தலையா கடுக்கு எங்கேயா இருக்கும் காதே குத்தல பிறந்தனதான் காது குத்தணும் தங்கப்பல் கலந்து ஆத்துல விழுந்துட்டு முத்தாரவங்க கையில ஒரு அலை அடிச்சு கவக்கணி இழுத்து உள்ள போட்டு ஆமா அப்போ என்ன கையில காசு கிடையாது கடன் கொடுப்பாரு யாரும் கிடையாது கையில ரூபா இருந்தா கொடுத்துட்டு போங்க ஐயா பேர சொல்லணும்ல ஏன் அங்க நிக்க ஒதுங்கி சாலையில இருந்து பீலி முதற்கொண்டு வித்து தின்னாச்சு ஆமா அன்னைக்கு நாளை மத்தியானம் நாளை நைட்டுலாம் உண்டு தாலி வித்து தின்னாச்சு தவிடு கிண்டி உண்ணாச்சு பீலி வித்து தின்னாச்சு பெரிய பஞ்சம் ஐயா வந்திருக்கு பெரிய பஞ்சம் ஐயா அதனால கையில காசு இல்லப்பான் கிடையாது
ஏ அப்பா என்ன 56 மன்னர்களும் மன்னர்களோ அவதி பணம் தரல என்ன நாளைக்கு அரக்கன் சண்டை செய்ய வருவான்டா. வருவார் வருவார் சொல்லலாம் அங்க விட பகுதி பணம் தரல. ஆமா ஏ அப்பா நாளைக்கு காலையில அரக்கன் படையெடுத்துன்னு பலவருக்கு வந்து நிப்பாரு ஐயா. ஏ அப்பா படையெடுத்தது பானா ஆடுங்கள கோமரத்தை பாப்பாரு. அதே நேரம் என்ன இதுதான் உங்க சாமி தான் அங்க இருக்கு, இங்குள்ளதான் அங்க இருக்கு. ஆமா அதான் வந்து நிக்கவில்ல. ஆமா சாமி வந்திருக்கு அங்கேயே இருக்கு. 56 மன்னர்கள் எல்லாம் ஆமா அரக்கன் சண்டை செய்ய வருவானா வருவானா அப்படியா? ஆமா ஏ 56 சிற்றரசர்களும் கூடி பேசுதான். பேசிட்டான் பேசிட்டான் அந்த அலங்காரம் கொடுத்துக்கா. ஏ அப்பா நம்ம 56 சிற்றரசருக்கும் ஆமா மனமுடியாமல அங்க வச்சுட்டான். அவன் உருவம்லாம் இருக்கான். ஆமா என்னானாலும் பரவாயில்ல. ஆமா ஆமா 35 ரூபாயும் எடுத்து பேக்கோடா எதிர்த்து பாப்போமே. ஐயா கணக்கு பிடிப்ப. ஆமா ஐயா என்ன அதே நேரம் என்னதான் என்ன 56 மன்னர்கள் சொல்லுதான். சரி ஐயா. ஏப்பா என்ன ஏ மந்திரி மந்திரி நாங்க அவதி பணம் கொடுக்க மாட்டோம், அரக்கனோட சண்டை செய்யும். பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்யும். யுத்த பணம் கொடுக்க மாட்டோம், யுத்த பணம் கொடுக்க மாட்டோம். நாங்க யுத்தம் செய்ய வாராயோ சைனியத்தை கொடுக்க மாட்டோம், சைனியத்தை சண்டை கொடி நாட்ட போறோம். அவன் தானே அப்பம் பார்த்துட்டான். அன்னைக்கு நாளை வல்லரக்க இடமதி நாம போய் சொல்லணும் என்றதொரு எண்ணம் கொண்டு 1000 மந்திரி கவுந்ததல கவுந்த தல அவன் கவலையோட வாரா. மந்திரியோ கவுந்ததல நமராமே கவலையோட வாராரே தானே எங்க வார போல் மந்திரி கண்டுட்டா அல்லறின்றி இருக்கும் போ வல்லரக்கராச்சுத எட எட மந்திரிய அவதி வாங்க போனவன் அழுது கொண்டு வருவதன் பகுதி வாங்க போனவன் பணிஞ்சு வருவன் யுத்தம் வாங்க போனவன் எப்ப யுத்தம் வாங்க போனவன் நீ இடிபணிந்து வருவதென்னு அடே அரும மக நான வேணும் அன்னைக்கு நாளை நானதான் வாரவாள் ஆட்டோ மேனும் சம்மதித்து ஆட்டோ மேனும் அழகுடனே வாரா
ராஜுதன் அப்பமே சொல்லும் போ யாடா ஐயா கேளு இன்னைக்கு நாளை ஏப்பா என்ன சொன்னா 56 மன்னர்களும் அவதி பணம் கொடுக்க மாட்டானா அரக்கனுடைய சண்டை செய்வோம்னு சொல்லுதான் பகுதி கொடுக்க மாட்டானா படையெடுத்து எதிர்ப்போம்னு சொல்லுதான் அப்படியா ஏப்பா அப்படி உண்டானா என்ன எதிர்த்து பாப்போம்னு சொன்னானா அரசர்கள் எல்லாரும் அப்படி உண்டானா நாளைக்கு காலையில 56 தேசத்துல அரக்கன் சண்டை செய்ய வருவான் அடி பரயோசம் சண்டை செய்ய பரேசடிக்கவா அடபாவி சண்டை செய்யணுமானா அவட சைனியம் கிடையாது யுத்தம் செய்யணுமானா யுத்தப்படை இல்லையா ஐயா இதே நேரம் படையெடுத்து எதுக்கு வேணுமா நம்மகிட்ட படை கிடையாது ஐயா சாப்பாடு படையா போச்சு ஐயா சண்டைனா சாமானியமா நினைக்காத சண்டை என்றால் உலகத்திலே நீசன் அல்லவா சக்கா பக்கம் வியாபாரம் கிடையாது ஐயா கடையில வந்து வியாபாரம் கிடையாது அப்படி சண்டை செய்வதற்கு நம்மகிட்ட சைனியமே கிடையாது பணங்காசு கிடையாது ஐயா ஏப்பா நம்மகிட்ட இந்த படையெல்லாம் என்னாச்சு எல்லாம் வித்து தின்னாச்சு ஐயா வித்து தின்னாச்சு ஐயா இருந்த படைகள் அத்தனையும் பஞ்சத்துல வித்து தின்னாச்சு பூரா வித்து 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 குடிச்சாச்சு தின்னாச்சு இப்போ ஒண்ணும் கிடையாது கடன் வாங்கிட்டு வந்திருக்காரு ஆமா அதே நேரம் அவ என்ன செய்வோம் ஐயா கொடுத்துட்டு அலரக்கனாகிய ஆச்சுத அவ என்ன செய்யணும் மன்னா நாம தான் பெரியவன் நமக்கு பெரியவன் நாட்டுல இல்லைன்னு நினையாத வல்லவனுக்கு வல்லவன் வையோகத்துல இருப்பான் வாரஞ்சாரமா இருப்பான் பின்னாலோடி வந்து ஏயா சூரிய கத்திய வச்சு ஆமா நான் தான் பெரியவனு வீசி எடுத்திருக்காத ஆமா பார்த்தா அவ என்ன செய்யணும் ஈரேல் உலகத்தில் உனக்கு எதிராளி இல்லாம நீ வாழணுமானா நான் ஒரு யோசனை சொல்றேன் கேப்பியா என்ன செய்யணும் இதே நேரம் ஆசையை நீ மறக்கணும் மண்ணாசை பெண்ணாசை மறக்க முடியாது பொன்னாசை மறந்துடலாம் அதை ஒண்ணும் மறக்க முடியாதா இந்த 3 ஆசையை கண்டிப்பா மறந்தே தீரணும் மறக்க மாட்டேன் ஐயா ஏயா ஆபத்துக்கு பாவம் இல்ல அப்படியா ஆட்டம் வேற என்ன செய்யணும் முதல்ல உன் தலைய மொட்டை அடிக்கணும் 4 முடியா இருக்கு ஐயா ஏன் மொட்டை அடித்தா போதாது வேற என்ன கந்த வேட்டி களையணும் சரி ஐயா காவி வேட்டி தான் கட்டணும் காய் உடைச்சு போக வேண்டிய காசியை பார்த்து பட்டநாமம் பழுக்க சாத்தணும் சரி ஐயா இட்டநாமம் 27 தொட்டநாமம் 96 அதே நேரம் எப்பா தலையில மொட்டை உன் நெத்தியில பட்டை உன் கழுத்துக்குள்ள உத்தராட்ச கொட்டை ஆண்டி போல் கொண்டு அரமனையில் இருந்தா போதாது கடுவாபுல் இருக்கின்றவனும் கரடி சிங்கம் எல்லாம் அழுகின்றவனும் அப்பேற்பட்ட வனத்துல போய் ஆண்டவனை எண்ணி அருண் தவம் செய்யணும் அப்படி அருண் தவம் செய்தீங்கன்னா ஆண்டவன் பகவான் பக்கத்துக்கு வருவாரு உனக்கு என்ன வர வேணுமோ கேளுதாரம் பாரு நீ என்ன கப்ப பாவி அடுத்தவங்க கூடிய கெடுத்துட்டு அவன் கூடி வாழுமா அதான் பாரு ஆண்டவன் பகவான் உன் பக்கத்துல வந்து இருந்து என்ன வேணாலும் கேள தரம்னா பொன்பொருளை கேளாத மண்மனையை கேளாத ஆடு மாட கேளாத ஈஸ்வர இடத்துல ஒரு எரிக்க வரத்தை வாங்கு அதை வாங்கிட்டு அரமனைக்கு வந்துட்ட ஏயா உன்னை எதிர்த்தவன நீ அடிக்க வேண்டாம் மதிக்க வேண்டாம்
இருந்த இடத்துல வந்து நீட்டுனா போதும், அப்பா கையை நீட்டினா போறோமா, எரிஞ்சு சாம்பல் ஆயிருவோம். அப்பா பொல்லாத வரமெல்லாம் தெரியுது, பஸ்பமாயிருவாமியா, பசுவம் சாம்பல் ஆயிருவானா. அப்பேற்பட்ட வரத்தை வாங்கி அரவணைக்கு வந்துட்ட. இறையில் உலகத்துல உனக்கு எதிராளி யாருமே கிடையாது. கிடையவே கிடையாது. காதுல கேட்டான். ஆஹா, என்ன இது நல்ல யோசனையா தான் இருக்கு, கடுமையான யோசனையா இருக்கு. இப்படி ஒரு யோசனை சொல்வதற்கு இப்படி ஒரு மந்திரி வேணும்லையா? கண்டிப்பா மந்திரி வேணும், அரசனுக்கு ஒரு மந்திரி வேணும். யாருக்கு இப்படி மந்திரி அமையுமா? மந்திரி நினைச்சா கோராளத்துக்கு வைப்பான், குப்பையிலையும் தள்ளிடுவான். கோபுரத்து மேலே வைப்பான், மந்திரி நினைச்சா குப்பையிலையும் தள்ளிடுவான். ஐயா அப்ப என்னதான் குப்பையில தள்ளி முடியும் அப்படின்றான். அவன் ஆசை எல்லாம் மறந்துட்டான, மறந்துட்டான, தலைய மொட்டை அடித்துட்டான, அந்த வெட்டி கலைந்துட்டான, காவி வெட்டி கட்டுவதான, பட்டணம் பழுக்க சாத்தி இட்டணம் 27 தொட்டணம் 96 அரக்கம்பாவி அணிந்துட்டான, உத்தி ரசமாலை போட்டான், ஆண்டி ஒல வடிவம் கொண்டு ஆசை மனைவாட்டிய கூப்பிடுதான். அம்மா இந்த நாடெல்லாம் உன் பொறுப்பு தான். எதை கொடுத்தாலும் அதை நான் மாட்டோம்பா, மனைவியை ஒப்படைக்க மாட்டோம்பா. நாடு எல்லாம் நீ மட்டும் நாடை முதலும் பார்த்துட்டு அரசாட்சி செய்யு. அவகிட்ட பேர பங்கி சாப்பிட்டு தண்ணின்னு இருப்பான். வேண்டாம் வேண்டாம், மண்ணு மனையை வச்சுக்கப்பா, அதை முதல்ல கேட்காத. ஐயா மந்திரியை கூப்பிட்டான், நாட்டை இல்லாம படைத்தான், ஆசை மனைவாட்டியை கூப்பிட்டான். ஏம்மா நான் இப்போ போய் வரேம்மா, கடவுளை பார்க்க போறேன், கனக வரம் வாங்க போறேன், ஈசனை பார்த்து ஒரு எரிக்க வரம் வாங்கிட்டு வரேன். அடபாவி பார்த்தாதே நேரம் பல ரகனாகிய ராஜ்யதான் சொல்லும்போது, அந்த அம்மா என்னைதா மன்னா ஒரு வார்த்தையை சொல்லுங்க கேட்கலா, நான் ஆகாத சொப்பனத்தை அறிங்கிலியா கண்ட ஐயா, கண்டேன் ஐயா, கனவு கண்டேன் ஐயா. ஆமா என்ன சொல்லுதா, என்ன மன்னா போகாதீங்க எங்கனவா பொல்லாத கனவு கண்டு, நாம் பொல்லாத கனவு கண்டு, மன்னா இஞ்சி கிணறு இடிய கண்டு, எலுமிச்சந்தோ ஆட்டமோ எலுமிச்சந்தோ ஆட்டமோ அழிய கண்டு, அடுக்கி வைத்த அடுக்குப்பான அம்மா அத அடியோட சாய கண்டம் அண்ணா, ராசமண்ணா தான நீங்க இருந்திடுங்கோ, வாடி வாடி பெண்ணே அம்மா
உனக்கு போங்காலம் வந்துடு, நீ புத்தி கட்டு பேசாதம்மா. மனைவி சொல்ல மறுத்துட்டா வல்லரக்க ராட்சுத வாசல் விட்டு வாரா. அப்ப வாசப்படி தட்டுவதை ஆகாத சமணம் எல்லாம் அடுக்கடுக்கா வருவதை அதான் அப்பால தள்ளி போட்டான். ஊசி போல உயர்ந்த மாலை அது உத்திராசம் காய்க்கும் மாலை, வடையவனார் வாழும் மாலை, பாசியது படர்ந்த மாலை, ஏ பங்கினித்தர் ஓடும் மாலை, அது பரமசிவம் வாழும் மாலை. பேர் வட்ட மலையதீர ஆத்தங்கர வாரத்தீர ஒரு ஆலமரம் பக்கத்தில் சாந்தாள தரைமொழி சந்தேனத்தால் கோலம் போட்டான். மாவாள தரைமொழி ஒரு மஞ்சனையால் கோலம் போட்டான். கோலமிட்ட இடம் அதில் குருத்து வாழை இலை வீரி, குருத்து வாழை இலைக்கு மேல் ஆதி மூல கணபதிய ஆதி மூல கணபதி இலையதில அழைத்து வைத்தான். அரும மகனாகிய வல்லரக்கராச்சுத ஆதிமூல கணபதிக்கு அருகம்புல்லு மாலை கட்டி ஆரமாக போட்டுட்டான். ஏயா அவ இனிதான் அதே நேரம் ஐயா திருவிளக்கை ஏற்றி வைத்தான். ஏற்றி வைத்த திருவிளக்கு தானே அங்கானையக்கண் அளந்து வச்ச நிறனார் அரண்னைக்கு நாளை அடியோட சாயக்கண் தேங்காய் உடைக்கும் போல் கண்ணோட சதுரக்கண் அரும மகன் ஆனவன் அன்னைக்கு நாளை பொங்கப்பானம் பொங்கலிட்ட பொங்கப்பா பொங்கலிட்ட ஆறுண்டாம ஊர கண்டான். திருவிழக்கணைந்ததென்ன அடகாத்தடித்ததால எவாவி திருவிளக்கு அணைஞ்சு போச்ச அளந்து வைத்த நிறநாளி அது அடியோட சாஞ்சதுன்ன ஐயா ஒரு தலமா இல்லாமலே அப்ப உருண்டிடுது நிறநாளி தேங்காய் உடைக்கும் போது ஐயா கண்ணோட போனதுன்ன அது தேரோடி தேங்காய் ஐயா எவாவி கண்ணோட சதறி போச்ச பானை ஒண்ணு பொங்கலிட்டான். ஐயா பொங்கலிட்ட பொங்க பானை அது ரெண்டாம் உந்ததுன்ன
ஐயா பொங்கலிட்ட பொங்க பானை ரெண்டாம் வர காரணம் என்ன? என்னய்யா ஐயா குடத்துக்கார ஐயா சொல்லுங்க ஐயா. பொங்க பானை டபக்குன்னு போயிட்டது ஐயா. ஒரு 3 அடுப்பு கூட்டி வச்சு சரி அதுல ஒரு மண்பானை தூக்கி வச்சு அதுல ஒரு அரைகுடம் தண்ணியை ஊத்தி சரி ஐயா ஒரு 2 பக்கம் அரிசி போட்டு ரேசா கிண்டிட்டு வரும்போது நம்ம சாயந்துக்கார மாதிரி உள்ள கீழே அடிச்சு விட்டாங்க ஐயா. போயிடுச்சு ஐயா. கீழோடி பிச்சுக்கிட்டு போயிட்டு ஐயா கீழோடி படுக்கணும் போயிடுதுயா. ஆமா ஐயா பொங்கலிட்ட பொங்கப்பானை ரெண்டாம் வர காரணம் என்ன? என்னய்யா அது வியாபாரி பானை. ஐயோ வியாபாரி பானை. ஐயோ வியாழாரோட குத்தந்தானோ சமணமெல்லாம் அப்பால தள்ளி போட்டான். அவன் அள்ளித்தான் மணல் குமித்தான். அரலிங்கத்தை எடுத்து வைத்தான். சேர்த்து தான் மணல் குமிக்கான். சிவலிங்கத்தை எடுத்து வைத்தான். அள்ளி நல்ல மணல் அருக 1000 வழங்கும் என்று 1000 வழங்கம்போ நாட்டி கம்பத்துக்கு மேல எல்லாம் களத்து செப்பு குடமும் வைக்கான். ஏ களத்து செப்பு குடத்தும் மேல உருத்து மாங்கொலைய வைத்தான். உருத்து மாங்கொலைக்கும் மேல கொட்டத்தங்க கொண்டு வைத்தான். கொட்டத்தங்க மேல எல்லோ மேல எல்லோ கொத்தமல்லி அதெல்லாம் வைத்தான். அவன் கொத்தமல்லி அதலும் மேல 5 கொட்ட பாக்கு வைத்தான். 5 கொட்ட பாக்கும் மேல அரளிப்பூ கொண்டு வைத்தான். அரளிப்பூ மேல எல்லோ அரும மகன் நானே வேணும். சிறுமிளகு கொண்டு வைத்தான். சிறுமிளகு மேல எல்லோ ஒரு செவ்வரளி அரும்பு வைத்தான். செவ்வரளி அரும்பு மேல ஒரு எலுமிச்சங்கனிய வைத்தான். எலுமிச்சங்கனிக்கு மேல காண்டு ஊசி செப்பு ஊசி ஐயா ஒரு மலம் ஒரு சாணுல ஐயா ஒரு சாணு அவன் ஊசி கொண்டு நாட்டுறான. ஊசி கொண்டு நாட்டும் போது ஊசிக்கு மேல எல்லோ வல்லரக்க ராட்சுதனோ ஊசியில கால் நிறுத்தி கண்ணு 2 மூடுதானே கடவுளே தஞ்சம் கடும்
தவன் செய்யுவா ஒரு வருடம் தவமேறு உடையவன காணலைய இரண்டு நல்ல வருடகா ஈஸ்வரன காணலை 5 வருடம் தவமிரு காணல் வல்லரக்கராஜுதன் ஆண்டவனை எண்ணியல்லோ அருந்தவன் செய்துவார் 6 வருடம் தவமரு 6 வருடம் அரணார காணலை ஐயா உன்னலைய உரங்களை உடையவன பல்லெல்லாம் பாசிவத் ராமமெல்லாம் ஜடைகள் ஒண்டி பாவி ஒருங்கிட்டான் ஒண்டி பாவி ஒரு சாணம் போல குறுகிட்டான் அல்லும் பகலுமாக 60 நாளிகையும் ஆண்டவா சங்கரா சதசிவா கால கால காலகண்டா பகவான் ஆண்டவனை அனுதினம் நினைக்கின்றான் அருண் தவமானது செய்து வருகிறான் வல்லரக்கனாகிய ராட்சுதே அருண் தவன் செய்யும் போது ஏயா 10 வருடமாச்சியா பாரத அவன் செய்தோம் பகவானை காணவே காணவில்லையா பகவானை காணாமல் அந்த வல்லரக்கனாகிய ராட்சுத ஆகா இவ்வளவு காலம் தவம் இருந்தோம் நம்ம உன்னல வரங்கல உடையவன மறக்கவில்லை ஆண்டவன் நம்ம பக்கத்துக்கு இன்னும் வரவில்லையே தவத்தினுடைய மகிமையை சொல்லி அழைக்கணும் ஐயா என்ன அப்போ தவத்தின் மகிமை எப்படி சொல்லுதா ஐயா ஆண்டவா பகவான நாரகேஞ்செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரணார் மனையலகலையா அரணார் மனையலகலையோ சம்போ சங்கர் ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஈசமன எலகலையா ஐயா ஈசமன எலகலையா சம்போ ஐயா பாரதவன் செய்து வாரஞ்சம்போ
சம்போ சங்கரா பகவாமன எலகலையா பகவாமன எலகலையோ சம்போ ஐயா உன்னலைய வரங்களைய சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஒன்னடி கமலாயக்கரையா ஒன்னடி கமலாயக்கர ஆண்டவா ஆண்டவா என்றழைத்த ஆண்டவனை காணோம் பகவானே பகவானே என்றழைத்தோம் சுவாமி சுவாமி பகவானை காணாமல் ஆமா வல்லரக்கனாகிய ராட்சத என்ன என்ன அவன் 12 வருடம் பார தவம் செய்து வாரான். ஆமையோ அவன் 12வது வருடத்தில் ஏயா அரக்கன் செய்யும் தவமானது ஓங்கி வளர்ந்துடுது. ஆதி கைலாசத்தை போய் முட்டுது. ஐயா கைலாசத்தை முட்டுச்சுன்னா ஐயா அதே நேரம் அசையாத கைலாசம் அங்கு இங்கு அசையுது. அசைகிறது என்ன காரணம்? நகலாத கைலாசம் அங்கு இங்கு நகலுது. நகலுது ஐயா. அப்படி கைலாசம் அசையும் போது அவன் கைலாசத்தில் இருந்தவர்கள் நீதான் என்ன அம்மை சக்தி உமைவல் பார்வதியா பார்வதி ஆதி சக்தி அம்மா அறிங்கிறியா என்ன அப்பமே பார்க்கிறா ஐயா என்ன இந்த அசையாத கைலாச மாமலை அசையக்கூடிய காரணம் என்ன? நகலாத கைலாசம் நகலக்கூடிய காரணம் என்ன? அப்ப ஆண்டவன் ஞானை கண்ணால் பார்த்தார். ஏன் ஞானை கண்ணால் பார்க்கும்போது என்ன தெரியுது? வல்லரக்கனாகிய ராட்சுதன் அருந்தவம் செய்திருக்கான். அவனுடைய தவம் ஆதி கையிலே வந்து முட்டுது. தவத்தின் மகிமை அப்ப எப்படி இருக்கு பாருங்க. ஐயா அதே நேரம் வல்லரக்கனாகிய ராஜனுடைய தவமா அதை அறிந்து ஏமா ஒரு மானிடவன் செய்யும் தவம் மாணிக்க கையிலே முட்டிருக்கம்மா. அதனால தான் ஐயா அதே நேரம் என்னதான் அவன் சொல்லுதா யா தானே சங்கரர் பேர் வட்ட மாநிலருக்கு வரம் கொடுக்க இன்னைக்கு நாளை 2 பேரும் போகவே அப்பேர் வட்ட மாநிலருக்கு அப்பேர் வட்ட பரமளிக்க வேணும். அம்மா அம்மா கேளையம் ஆதி வெள்ளி கைலாசத்தில் சத்தி சிவன் இருக்கவே ஏடி அம்மா கேளையம் நம்ம 2 பேர்னா கைலாசத்துல அருளும் இல்ல பொருளும் இல்ல. நீ கைலாசத்துல நான் போயிட்டு வரங்காரு. பகவானே ஒன்னு சொல்லுங்க கேட்கலாம். அந்த மானிடருக்கு வரம் கொடுக்க வேண்டுமானா நம்ம 2 பேரும் போய்தான் கொடுக்கணும். அப்படி முடியாதுன்னு சொன்னா அந்த மானிடனை கையிலைக்கு வரவழைக்கணும்.
ஆமா என்று சொல்லுவோம். ஐயா அவனுக்கு வரச்சொல்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு வரத்தை கொடுப்போமே. நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுப்போமே. தனியா தான் நீங்க ஒண்ணு கொடுக்க வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து கொடுப்போம். ஐயா பார்த்தா பரமசிவம் உடனே யார் அழைத்தார்? அருண் மானானவன் கடவுளுடைய வாகனம் காளைங்கண்ணு நந்தி தேவன். ஏயா ஏடா ஐயா கேளையா ஏடா ஐயா நந்தி தேவ கடவுளோட வாகனம் காளைங்கண்ணு நந்தியா நெத்தி சுட்டி விடிவா கொம்பு 2 தங்க நீர் 4 காலம் சிலம்புவில் குழம்பு கட்டு வெள்ளி நீர் விடிவாளு காளைங்கன் கடவுளோட வார்த்தைகள் வாழை சோழட்டுதை வாழத்தான் வருவதையா பகவம் முன்ன பகவம் முன்ன வந்தல்லவா அரும மகனான வேணும் அழகாக நிற்கும் போது அன்னைக்கு நாளையில என்ன செய்கிறா எப்பா ஏ நந்தி தேவா எவனோ ஒரு மானிடவா அருந்தவன் செய்து வாரான். அவன் செய்யும் தவத்துக்கு வரமளிக்கணும். அவனை போய் அழைச்சிட்டு வாடான்னா. அப்ப அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கானா யாருக்கு தெரியும்? எப்படி பார்க்க எப்படி செடி செடியா தேடவா கொடி கொடியா தேடவா தெய்வலக கொழுகரன் உனக்கு தாரேன் கன்னத்துல ஒதுக்கு உனக்கு ரெக்க முளைக்கும்னாரு. முளைக்கும் ஏ தெய்வலக கொள்கையை வாங்கி கன்னத்துல ஒதுக்கிட்டான். அப்படி கன்னத்துல ஒதுக்கும் போது அவனுக்கு ரெக்க 2 முளைக்கு. அப்படியே தட்டி தட்டி பறந்து பாக்கா. அப்போ நான் ஆகாயத்தில் பறந்து எனக்கு ரெக்க முளைத்தது நான் பறந்துருவேன். அந்த மானிடனை கண்டு அவனை அழைத்து வருது. எப்படி அழைத்து வர? எப்படி அழைக்க அதுக்கு ஒரு வர வேணும்ல. வேணும். அப்ப என்னதான் என்ன செய்கிறா? இன்னும் 2 குழுக தாரேன். அப்படியா? அதான் அரக்கன் கன்னத்துல ஒதுக்க சொல்லு. சொல்லப்பா. அரக்கனுக்கு ரெக்க 2 முளைக்கும். அப்படியா? ஐயா நந்தி தேவா என்ன நீ முன்பறக்கலாம் அவன் பின்னால வல்லரக்கம் பறந்து வருவான்டான். வருவேன் வல்லரக்கம். ஏ குழுகரண்ட வாங்கினா கன்னத்துல ஒதுக்கணும்ல அவனுக்கு ரெக்க முளைச்சிச்சுல மீதி 2 குழுகைய வாங்கினான். உடனே நீதான் ஆகாயமாவை பறந்து வரான். அரக்கனை தேடி அப்படி வாரபோது அரகரா சிவசிவா சிவசிவ என்ற நாமமான சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த பகவான் வாழக்கூடிய மலையில பகவானுடைய நாமம் கேக்கு. ஏ ஆளை காணும். ஆளன் சத்தம் காதல கேக்கு. காதல் விழுகிறத உடனே பார்த்தார். என்ன ஏயா அவ யார் இருக்கா எங்க இருக்கா இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது மாணிக்க பித்து வாங்கி வளர்ந்த முத்து. ஏ ஆலமரத்துக்கு அடியில வாங்கி பித்து முளைச்சிருக்கு. அதுல இருந்தா சத்தம் கேக்கு. எப்பா ஏ வளரக்கா நீ செய்த தவம் போதுண்டா சிவனார் உன்னை அழைக்காரு. நான் கண்ணை மூடி இருந்தவன் கண்முழித்து பார்த்தான். அவன் மாணிக்க பித்தானது டாவுன்னு வெடிக்கு. எப்பா ஐயா எடா எடா கேளையா போ செய்தவன் போதும் ஐயோ சிவனார் உன்னை அழைக்காரேடா. ஏடா அப்பா கேளா போ இன்னைக்கு நாளை எந்த வத்தை கெடுப்பதற்கு ஈழம் உன்னை அனுப்பினார். பாரதமா ஏ பாவா உன்னை அனுப்பினார். யாரும் மகனான வேணும் அப்பமே அது நேரம் அழைத்து கொண்டு வந்துட்டானே. இருக்க மரம் வாங்கிட்டானே. கைலாசத்தை எரிச்சுட்டானே. அன்னைக்கு நாளையில அரக்கன வனம் முடிக்க பெண் சிறுவம் எடுத்தல்லவோ சுண்டு வரலால அரக்கன் செஞ்சு தொட்டுட்டானே. அரக்கன் தர வந்தல்லவோ அறகடலில் விழுந்துடுத.
அவன் செவித்த வலை எடுக்கார் பச்சை மாலு பெண்ணாகவே யா பரமசிவானாகவே அருகில் என்ற போது ஆண்டவன் தான் பகவானுக்கு பெண்ண போல வடிவம் கொண்டு அழகில் இல்லை இடம் அதுகிறா ஆண்டவன் தான் பகவானுக்கு நாகம் அது ஒரு குறையா பூமியில விழுந்துதானா பூமாதேவி பொறுக்க மாட்டா உள்ளங்கையால் இறந்துதார 5 சொட்டு நாகமாதே அழகுடனே ஒரு குறையா ஐயனார் அழகில் இல்லை இடம் அதுகிறா ஐயனார் ஆனமல ஐயன் தானே அழகுடனே பிறக்கார பொன்னால பூணூரா பொன்பதிட்டால் அறுவடமா தங்கத்தால பூணூரா தனிமதிட்டால் அறுவடமா ஆனமல ஐயனுக்கு ஐயனோட வாசலில உச்சி கண்ணில் பிறந்தம்மாவா உச்சி இனி மாகாளி தாயான உச்சி மகாளி வீரப்பெல்லாம் விரிசடையா விரித்தாரும் தலைமுறையா கும்பெடுப்பா குடமெடுப்பா கோடி பணம் சேகரிப்பா உச்சி இனி மாகாளி தாயான பேச்சியம்மா சிவனைந்த பெருமாளா அரசுமா தவசனால அண்ணாவி சோறுமா தவசு தம்புரானா சட்டநாய கேந்திரபால சாமி சங்கல் பூதத்தாரு அடங்காத பூதத்தாரு பொல்லாத பூதத்தாரும் 1008 மாடனுக்கும் அண்ணாவி சதிமான பொல்லாத சதிமானா அடங்காத சதிமானா சதிமான நற்கமாடன் தலமான பொல்லாத சதிமான அழகு நல்ல வாசலில ஆத்தாங்கர சுடலாய்யா பேயாண்டி மாயாண்டி பேரு பெற்ற சுடலாய்யா ஒரு சுடலாய்யா ஆத்தாங்கர சுடலைச முண்டை 5 சுடலாய்யா பேயாண்டி முண்டை சுவாமி ஆனவில ஆடுவானா அருமமயனே சுடலாய்யோ அழகு நல்ல இடமாதீரா தாய உச்சி கண்ணில் பிறந்தம்மாவா உச்சி இனி மாகாளியா ஏன் பொல்லாத உச்சி மாகாளி பொல்லாத பூதத்தாரு சட்டநாதன் கேத்திர பாட ஏன் சாமி சங்கி பூதத்தாரு அடங்காத பூதத்தாரு ஆதாளி பாடுவான ஆறாப்பு சங்கிலியோ சங்கிலியோட பிறந்தவன் தான் இவன் சங்கிலி பூதத்தாரு அடங்காத பூதத்தாரு ஆதாளி பாடுவான அழகி நல்ல இடம் மாதிர 1008 மாடனுக்கும் இவன் அண்ணாவி சதிமான பொல்லாத சதிமான அடங்காத சதிமான ஆதாரி போடுவான மாடு போல முகமழகா மனிதன் போல உடலழகா அடங்காத மாடசாமி பொல்லாத சதிமான பேயாண்டி மாயாண்டி ஆத்தாங்கர சுடலாய்யா முண்டை சுடலாய்யா அடங்காத மாயாண்டி ஆவுச போட்டவனா மையானம் போனமாவன் மாவுச போட்டமாவன் சுடுகாடு போனமாவன் சுட்ட விழம் தின்னமாவன் அழகு நல்ல வாசலில பேயாண்டி மாயாண்டி பேர பெற்ற சுடலாய்யா ஆதாரி போடுவானா வேலை நல்ல வேளாப்பு விளையாடும் வேளாப்பு உச்சி மாலி உச்சி கண்ணில் பிறந்த வேலை அம்மையான மாவாளியா அழகு நல்ல வாசலில அருமை மகள் ஆன வேலும் மையாங்கான களமாதில மாயாண்டி சுடலா ஐயா பேயாண்டி மாயாண்டி பேரு பெற்ற சுடலா ஐயோ 8 மாத்த சூழியத்தா
அவன் யாப்பமா போட்டா வந்தான் ஏ ஆத்தாங்காரன் சுடலா ஐயா இவன் ஐயான கொல்ல ஓட்ட அடங்காத பாவியவன் எட்டு மாத்த சூரியத்தான் யாப்பம் அது போட்டானா அரும மகன் சுடலா ஐயா ஆத்தாங்கர மாயாண்டி சதிமான ஆசலையா ஆளாளி போடுவானா ஏ முண்டை அஞ்சு விடாரா ஐயா ஆண்டி முண்ட சுவாமி ஆத்தாங்கர சுடல முண்டை ஐயா ஆனா கொல்லவாடா தானம் எல்லாம் வந்தவன் ஆத்தாங்கர சுடலா ஐயா முண்டை அஞ்சு விடாரா ஐயா சதிமான ஆசலையா பொல்லாத சதிமான ஆடுவானா மகன் ஆட வேணும் நல்ல வேலை அப்பா விளையாடும் நேரம் அப்பா ஏம சம வேலையில எங்க சாமம் போல நஞ்சு ஒட்டா நஞ்சு இருக்கும் நடிச்சாம வேலையில ஆதாளி போடுவான அடங்காத சதிமான வேயாண்டி மாயாண்டி ஆட்டாங்கரை சுடல ஐயா முண்டை அஞ்சு விடாத ஐயா தானே விழா ஆடுவானா பொல்லாத முண்ட சுவாமி அல்லியப்பம் போட்டவானா ஆண்டவ மாயாண்டி ஆண்டி முண்ட சுவாமி அதாரி போடுவானா ஐயனுக்கும் ஐயனாகிய ஆன மேல் ஐயனார் அழகுடனே பிறந்தாரே